சென்னா ஜோர் கரம், சென்னா ஜோர் கரம், சென்னா ஜோர் கரம். புந்தேலா மார்க்கெட்ல இந்த ஒரு குரலை கேட்டதுமே மக்கள் ஹரியா கிட்ட வர ஆரம்பிச்சிடுவாங்க. யாரெல்லாம் அவனோட சன்னா மசாலாவை சாப்பிடுவாங்களோ அவங்களால புகழாம இருக்கவே முடியாது. அட, இந்த சென்னா ஜோர் கரம் எவ்வளோ சுவையா இருக்கு. அண்ணே, இதை விட அருமையான சன்னா மசாலா எங்கேயும் கிடைக்காது. அட, இதுல என்னத்தை போடுற அண்ணா? அடே அண்ணா, நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டியே அந்த மசாலா தான். அந்த மசாலா தான் இதில் டேஸ்ட் கொடுக்கறது. ஓ, நல்லதுண்ணா, நல்லது. எனக்கு 20 ரூபாய்க்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க. நான் இதை எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் என் பசங்களுக்கு கொடுக்குறேன். ஆ சரிண்ணா, சரி. ஹரியா அந்த பக்கமா போயிட்டு இருக்கிறவங்களுக்கு சன்னா மசாலாவை வித்துட்டு இருப்பான். அப்புறம் இதால அவருக்கு நல்ல வருமானமும் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. சந்தீப் ஹரியாவை தினமும் பார்த்து தினமும் தன்னோட மனசுல யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த அரியா கிட்ட வண்டியும் இல்லை, கடையும் இல்லை, ஆனாலும் சம்பாதிக்கிறா. ஆனால் நாம ஒரு கடையை வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கோம். ஆனாலும் கஸ்டமர்ஸுங்க வர மாட்டேங்கிறாங்க. புந்தேலால இருக்கிறவங்களுக்கு சன்னா மசாலா தான் ரொம்ப பிடிக்கும் போல. ஆ, அது என்னமோ நிஜம்தான். அப்ப நீங்களும் சன்னா மசாலாவே விக்கலாம்ல? அடே, நானும் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நாளைக்கே சென்னா ஜோர் கரம் அப்புறம் மசாலையே எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறமா நான் பார்த்துக்கிறேன் அந்த அரியா எப்படி சம்பாதிக்கிறான்னு. சன்னா மசாலாவை விக்கிறது ரொம்பவே சுலபமா இருக்கும்னு சந்தீப்போட மனைவியும் நினைச்சாங்க. மறுநாள் சந்தீப் தன்னோட பொரி கடையில சன்னா மசாலாவையும் விற்பனைக்கு வச்சான். அப்புறம் வெளியில சன்னா மசாலாவோட போர்டையும் வச்சான். அந்த போர்டை பார்த்து ஒரு லேடி அவனோட கடைக்கு வந்தா. அட அண்ணே, நீங்களும் சன்னா மசாலாவை விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாக்கா, உங்களுக்கு நான் போட்டு கொடுக்கட்டா? செஞ்சு கொடுங்க. இன்னைக்கு உங்க கையால செஞ்சதையும் ருசிச்சு பார்த்துடுறேன். ஹரியா அண்ணன் செய்யற அளவுக்கு நல்லா இல்ல. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து சந்தீப்போட சன்னா மசாலாவை சாப்பிட்டு பார்த்தாங்க. அவங்களும் சந்தீப்க்கு இதே தான் சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹரியா அந்த இடத்துக்கு நடந்துகிட்டே வந்தப்போ எல்லா கஸ்டமர்ஸும் ஹரியா கிட்ட போக ஆரம்பிச்சாங்க. அட அண்ணா, எனக்கு 20 ரூபாய்க்கு கொடுங்க. எனக்கும். கஸ்டமர்ஸ் இப்படி போறத பார்த்து சந்தீப்போட பொறாம இன்னும் அதிகமாயிடுச்சு. அடே, இந்த அரியா கஸ்டமர்ஸுக்கு என்ன மாய செஞ்சிருக்கானோ? நீங்க கேக்கலையா? அவரோட மசாலால ஏதோ மாய இருக்கு. அப்புறம் இதையும் கேள்விப்பட்டேன். அந்த மசாலா அவரோட முன்னோர்களோட மசாலாவாம். அவரோட தாத்தா கொள்ளு தாத்தா இத பத்தி சொல்லிட்டு போனாங்களாம். அப்படின்னா நான் என்ன செய்யறது? நீங்க அந்த மசாலாவை எப்படி செய்யணும்னு கத்துக்கோங்க. அப்போ எல்லா கஸ்டமர்ஸும் உங்ககிட்டயே வருவாங்க. அட, அதை கத்துக்கிறது அவ்வளோ சுலபமா? சுலபமா இருக்காதுதான். ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. மது சந்தீப்போட காதுல அவளோட ஐடியாவை சொன்னா. அப்புறம் 2 பேரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் ஹரியாவோட வீட்டு வெளியில ஒரு 15 வயசு பையன் பிச்சை எடுக்கிறதுக்கு வந்தான். அவன் ஹரியாவோட கதவை தட்டினான். அட அண்ணா, கொஞ்சம் சாப்பாடு போடுங்க. 2 நாளா சாப்பிடவே இல்லை. ஹரியா ரொம்ப இரக்கமுள்ளவரு. அவரு உடனே வீட்டுக்குள்ள போய் அந்த பையனுக்காக சாப்பாட்டை எடுத்துட்டு வந்தாரு. அந்த பையன் ரொம்ப வேகமா சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போ ஹரியா அந்த பையன் கிட்ட கேட்டாரு. அட, நீ இங்க ஒண்டியா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? உன்னுடைய அப்பா அம்மா எங்க? என் அப்பா சின்ன வயசுல செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அம்மா செத்து 2 மாசம் ஆச்சு. அன்னையிலிருந்து அந்த பக்கம் இந்த பக்கம் வேலைக்காக தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. பசி, யாருமே வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அடடே, அழுவாதே முன்னா, நான் இருக்கல்ல. நீ என்கிட்டயே வேலை செஞ்சுக்கிட்டு இரு. உனக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுற. அப்படியே நீ எங்க கூடவே எங்க வீட்லயே இருக்கலாம், சரியா? நீங்க நிஜமாவே கடவுள் எனக்கு. அடடே, அழுகாத. ஆமா, உன் பேர் என்ன? அது வந்து என் பேரு முரளி சர்மா. சரி, இன்னிலிருந்து நீ என் கூடவே இருக்கலாம். உனக்கு இங்க எந்த தொந்தரவும் இருக்காது. நன்றி அண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி.
ஹரியா அந்த அநாத முரளிக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. ஹரியா முரளிய மார்க்கெட்டுக்கும் கூட்டிட்டு போவாரு. அப்புறம் வீட்டோட சின்ன சின்ன வேலைகளையும் செய்ய சொல்லுவாரு. எடுத்துக்கோ, 1 கிலோ தக்காளி எடுத்துட்டு வா, 10 ரூபா நீயே வச்சுக்கோ. உனக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சாப்பிட்டுடு. நன்றி அண்ணா. கொஞ்ச நாள்லயே ஹரியாக்கும் முரளிக்கும் நல்ல பழக்கம் ஏற்பட்டுருச்சு. ஹரியா எப்பவுமே தன்னோட மசாலாவை கிச்சன் கதவை மூடிட்டு தான் தயார் செஞ்சுட்டு இருப்பாரு. ஆனா ஒரு நாள் முரளி கிச்சன் ஜன்னல்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முரளி ஹரியா கிட்ட வந்தான். நான் போலான்னு இருக்க. ஆனா எங்கேக்கு? ஆனால் இன்னைக்கு பஜாரில் எனக்கு என்னுடைய அக்கா கிடைச்சாங்க. ஆனா யாரு? ஆ, அதான் மது அக்கா. அவங்களுக்கு பேல்பூரி கடை இருக்கு. அட, ஆனா நீ சந்திப்புக்கு குடும்பமா? ஏன் இது என்கிட்ட சொல்லல? அது நான் அக்காவை மார்க்கெட்டில் பார்த்தேன். அம்மாவை பற்றி நான் சொன்னப்போ அக்கா அழுந்துட்டா. அவங்க என்ன அவங்க கூடயே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் உங்களுக்கு பாரமாக இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இது வரைக்கும் நீங்கள் செஞ்சதுக்கு நன்றி. பரவாயில்ல பரவாயில்ல. ஏதோ தவறா இருக்குன்னு ஹரியாக்கு புரிஞ்சு போச்சு. ஹரியாவோட மசாலா ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக மது தான் முரளிய அனுப்பினது. மதுவும் முரளியும் சேர்ந்து அந்த மசாலாவை தயார் செஞ்சாங்க. ஒரு வாட்டி சாப்பிட்டா மறுபடியும் மறுபடியும் வந்து கொடுங்கன்னு கேப்பீங்க நீங்க. ஸ்பெஷல் ஜோர்கரம். ஒரு வாட்டி வந்து சாப்பிட்டு பாருங்க. ஒன்னு செஞ்சு கொடுங்க. உங்க ஸ்பெஷல் மசாலா எப்படி இருக்குன்னு பாக்குறேன். ஆஹா, வாங்கிக்கோங்க. சந்தீப் சன்னாக்குள்ள அந்த ரகசிய மசாலாவை கலந்து விட்டான். எடுத்துக்கோங்க. காரம் காரம் காரம், இவ்ளோ காரமா? மது அந்த லேடிக்கு தண்ணியை கொடுத்தா. அட, இது ஸ்பெஷல் மசாலாவா இல்ல வெறும் காரமா? எவ்ளோ காரமா இருக்கு. என்ன கொல்லலான்னு பாக்குறீங்களா? அந்த லேடி சந்தீப் அப்புறம் மதுவை நல்லா திட்டி விட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. சந்தீப்பும் மதுவும் முரளிய பாத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நான் சொன்னதெல்லாம் சரியா தானே சொன்னேன். அப்பதான் அங்க ஹரியா வந்தாரு. இங்க பாருடா பையா, நீ சொன்னது சரிதா. ஆனா நான் செஞ்சதுதான் தப்பு. எனக்கு முதல்லயே தெரியும் இதுல ஏதோ தப்பு நடக்குதுன்னு. ஏன்னா உன்னுடைய உடம்பு அவ்வளோ பெருசு இருக்கு. எங்கேயாவது ஏழை பைய இவ்வளோ பெருசா இருக்கிறதுக்கு சாத்தியமா? அட சந்தீப், நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மசாலா பத்தி உனக்கு தெரியணுமா? அது மட்டும் முடியவே முடியாது. ஹரியா ரொம்பவே புத்திசாலி. அவரு தன்னோட ரகசியத்தை ரகசியமாவே வச்சுக்கிட்டாரு. ஓங்கிலா அருணாச்சல் பிரதேசத்தோட ஒரு கிராமத்துல இருந்தா. அது சைனாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தது. ஓங்கிலாவோட குடும்பத்துல அவளோட வயசான அம்மா 3 சின்ன குழந்தைங்க இருந்தாங்க. ஓங்கிலாவோட குடும்ப செலவு விவசாயம் செஞ்சுதான் பண்ணாங்க. ஓங்கிலாவோட கிராமம் சைனாவுக்கு பக்கத்துல இருந்ததுனால ஓங்கிலா மோமோஸ், சாமின், வெஜ் ஹக்கா நூடுல்ஸ், மஞ்சாவ் சூப் இந்த மாதிரி சைனீஸ் உணவுகள் அவளுக்கு ரொம்ப நல்லாவே செய்ய தெரியும். ஓங்கிலாவோட அம்மா வயல்ல வேலை செய்வாங்க. அப்புறம் ஓங்கிலா வீட்ல இருந்தபடியே சமைப்பா. என்னாச்சுமா, நீங்க இன்னைக்கு ரொம்ப லேட்டா வரீங்க? மற்ற கிராமத்து ஜனங்களோட நம்ம நிலமும் மிலிட்ரி கிட்ட போயிடும். அப்படி நடந்துருச்சுன்னா அப்புறம் உணவுக்கு நாம தட்டுப்பட வேண்டியதாயிடும். அப்படி நம்ம நிலம் போயிடுச்சுன்னா அதுக்கான நஷ்டஈடு அவங்க கொடுப்பாங்கல்ல. நமக்குன்னு சொந்தமா ஒன்று இருந்துச்சுன்னா அதோட விஷயமே தனி. ஆனா பணம் கையில வந்ததுமே அது எப்படியும் செலவாயிடும். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, இன்கம்க்கு வேற ஏதாவது ஒரு ஏற்பாடு நிச்சயம் பண்ணிப்போம். நான் இன்னைக்கு மோமோஸ் செஞ்சிருக்கேன், நீங்க சாப்பிடுங்க. அக்கா, நீங்க மோமோஸ் ரொம்ப சூப்பரா பண்றீங்க. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. சோட்டு, நிறைய மோமோஸ் சாப்பிட்ற போல இருக்கு. சரி, கணக்கு பண்ணியா எத்தனை சாப்பிட்ட? 10ல் 0 போயிடுச்சு. 0. ஓம்கிலா, இவனுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க மாட்டியா? இதே நிலைமை நீடிச்சதுன்னா அப்புறம் இவனால பாஸ் பண்ண முடியாது. அம்மா, இவனுக்கு ஒரு நல்ல டியூஷன் தேவைப்படுதுமா. நான் சொல்லி கொடுத்தா இவன் படிக்க மாட்டேங்கிறான். மறுநாள் சாயந்தரம் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, ஓம்கிலா, நம்மளோட நிலம் போயிடுச்சுமா. 2 லட்சம் ரூபாய் கிடைச்சது. கிராமத்துல இந்த பணத்தை வச்சு ஏதாவது ஒரு வேலை ஆரம்பிக்கலாமா? கிராமத்துல எந்த ஒரு வேலையும் இல்ல. நான் நகரத்துக்கு போறேன். ஏதாவது வேலையோ தொழிலோ செட் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு அங்கிருந்து பணம் அனுப்புறேன். ஆனா நீ எந்த நகரத்துக்கு போவ? நான் டெல்லிக்கு போறேன். நீ விசாகப்பட்டினம் போ. அங்க நம்ம கிராமத்தை சேர்ந்த நாரியன் வேலை பார்க்கறான்.
வெளியூர்ல நமக்கு தெரிஞ்சவங்க மூலமா நமக்கு நிச்சயம் ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும். ஓம்கிலா ஆந்திர பிரதேஷ்ல கடற்கரை கிட்ட அமைஞ்ச ஒரு நகரம் விசாகப்பட்டினத்துக்கு போயிட்டா. அப்புறம் தான் கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன் நாரேனை போய் பார்த்தா. நான் இங்க வேலை தேடி வந்திருக்கேன், இங்க எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடு. உனக்கு என்ன செய்ய தெரியும்? நான் சைனீஸ் ஃபுட் எல்லாம் நல்லா சமைப்பேன். நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் மோமோ செய்யறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாங்க. நான் போய் என் முதலாளிகிட்ட பேசி பார்க்குறேன். நாரேன் ரெஸ்டாரண்டோட ஓனர் கிட்ட பேசினான். அப்புறம் ஓங்கிலாவுக்கு மோமோஸ் செய்யற வேலை கிடைச்சிடுச்சு. அந்த ரெஸ்டாரண்ட் கடற்கரை கிட்ட இருந்தது. ஜனங்க அந்த பீச்சுக்கு வருவாங்க, மற்றபடி சாப்பாடு எல்லாம் அங்க நடக்கும். ஓம்கிலா கையால செய்யற டேஸ்டியான மோமோஸ் ஜனங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. விஷ்ணுவோட ரெஸ்டாரண்ட் வருமானம் நல்லா அதிகமா வந்தது. ஆனா வியாபாரம் அதிகமா வர்றதுனால விஷ்ணு அங்க வேலை செய்யற ஒர்க்கர்ஸோட சேலரியை அதிகமாக்கல. அவர் ஓம்கிலாவுக்கு வெறும் 10,000 ரூபாய் தான் கொடுப்பாரு. ஓம்கிலாவுக்கு அதுல சேமிக்கிறது அப்புறம் வீட்டுக்கு பணம் அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் இங்க வந்து 6 மாசம் ஆக போகுது. நான் ரொம்ப சிரமப்பட்டு வீட்டுக்கு 8 இல்ல 10,000 ரூபாய் தான் அனுப்ப முடியுது. பாவம் அம்மா செலவுக்கு ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்க. மறுநாள் ஓம்கிலா ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட போய் பேசினா. அங்கிள், என்னோட சேலரியை 15,000 ரூபாவா கொடுங்களேன், என்னால வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியல. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நான் உன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தான் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேனா? உனக்கு வேலை கொடுத்துருக்கான்ல, அதுவே நான் உன் மேலே காட்டுற பெரிய கருணை தான். சேலரிலாம் அதிகமாகாது, போய் வேலையை பாரு. அப்போ ஓம்கிலா கிட்ட வேற எந்த ஒரு வழியும் கிடையாது. அதனால அவர் ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கறதுல கவனமா இருந்தா. அந்த ரெஸ்டாரண்ட் கிட்ட அடிக்கடி ஒரு நாய் வரும். ஓம்கிலா அதுக்கு மோத்தின்னு பேரு வச்சா. மோத்தி அங்க வரும்போதெல்லாம் ஓம்கிலா அதுக்கு சாப்பிட 2 மோமோஸ் கொடுப்பா. ஒரு நாள் ரெஸ்டாரண்டோட ஓனரு ஓம்கிலா நாய்க்கு மோமோஸ் கொடுக்கறத பார்த்துட்டாரு. மோமோஸ் பண்ணுறதுக்கான பொருளை எல்லாம் உன்னோட அப்பாவோட காசை வச்சும் வாங்கலல்ல, நீ நாய்ங்களுக்கு போய் மோமோஸை கொடுத்துட்டு இருக்க. இந்த 2 மோமோஸை நாய் சாப்பிட்றதுனால உங்களுக்கு அப்படி என்ன குறைஞ்சு போயிடுச்சு? ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் எங்க அப்பா அம்மாவெல்லாம் இழுக்கிறீங்க நீங்க? இந்த மோமோஸுக்கான பணத்தை உன் சேலரியிலேருந்து கட் பண்ணிடுவேன். அந்த மாசம் விஷ்ணு வெறும் 8,000 ரூபாய் தான் ஓம்கிலாவுக்கு கொடுத்தாரு. அந்த ரெஸ்டாரண்ட் முதலாளியோட கொடூரமான செயலால ஓம்கிலா ஒரு முடிவெடுத்தா. ஓம்கிலா நாரியன் கிட்ட சொன்னா, நான் இங்கே என்னோட வேலையை விடுறேன். நான் இப்ப எனக்குன்னு சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். ஆனால் அதுக்காக நீ நிறைய பொருட்களை வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குமே. அப்புறம் உனக்கு ஒரு கவுண்டரும் தேவைப்படும். அதில் வச்சு தான் நீ மோமோஸை விற்க முடியும். அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்குதா? நான் கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன், கொஞ்சம் நீ கொடு. ஓம்கிலா கடல் கரை கிட்ட ஒரு கவுண்டர்ல மோமோஸ் விற்கிறதுக்கு ஆரம்பிச்சா. இப்போ விஷ்ணுவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அதிகமா மோமோஸ் சாப்பிட யாரும் வரதில்ல. பீச்சுக்கு சுத்த வரவங்க அதிகப்படியான நாட்கள் ஓம்கிலா கிட்ட மோமோஸ் சாப்பிடுவாங்க. ஓம்கிலா இப்போ மாசம் கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சா. விஷ்ணுக்கு ஓம்கிலாவோட கவுண்டர்ல கூட்டம் அதிகமா இருக்கிறத பார்த்து கவலையாயிடுச்சு. இவ்வளோ நாள் என்னோட ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் சைனீஸ் ஃபுட்டெல்லாம் வித்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த பொண்ணு வந்து என்னோட அதிகாரத்தையே முடிச்சு வச்சுட்டாலே. இவ என்னைக்கு வேணா என்ன மாதிரியே ரெஸ்டாரண்ட்டும் ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு சின்ன செடி பெரிய மரமாகறதுக்குள்ள அதை வெட்டி அழிக்கிறது தான் நல்லது. விஷ்ணு ஒரு நாள் ஓம்கிலா கிட்ட போய் என்ன சொன்னாருன்னா, ஓம்கிலா, என்னோட புது ஒர்க்கர்ஸ் மோமோஸை நல்லாவே செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ மறுபடியும் என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வந்துடு. நான் உன்னோட சேலரியை 2,000 ரூபாய் அதிகமாக்கி தரேன். வேண்டாம் அங்கிள், இப்போ நான் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். உங்க ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இப்ப இல்ல. அப்படின்னா நீ உன்னோட கவுண்டரை என்னோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து தூரமா கொண்டு போ. எதுக்காக பண்ணணும்? ஏன் இந்த பீச்சோட நிலம் உங்க அப்பாவுக்கு சொந்தமா? ஓம்கிலாவோட வாயில இருந்து குத்துற மாதிரி வார்த்தையை கேட்டதும் விஷ்ணுவுக்கு ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சது. நீங்க மோமோஸை தவிர இன்னும் வேற என்னென்னமோ சேல்ஸ் பண்றீங்க, அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்படி உங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா நீங்க உங்க ரெஸ்டாரண்ட்டை வேற எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாளா இந்த பொண்ணு என்கிட்ட தான் சேலரியை வாங்கிக்கிட்டு இருந்தா. ஆனா இப்ப இவ எனக்கே வாய்ப்பு தராளா? இவளோட அகங்காரத்தை ஒட்டுமொத்தமா அழிச்சு வைக்கலன்னா என்னோட பேரு விஷ்ணு சந்திர தேசாய் கிடையாது. அன்னைக்கு ராத்திரி ஓம்கிலா தன்னோட ரூமுக்கு போன போது 2 ஆட்கள் அவளை பிடிச்சிட்டாங்க. நீ மட்டும் உன்னோட கவுண்டரை விஷ்ணு அண்ணனோட கடையிலேருந்து தூரமாக கொண்டு போய் வைக்கலன்னா அது உனக்கும் உன்னோட குடும்பத்துக்கும் கொஞ்சம் கூட நல்லது கிடையாது. எங்களோட ஆளுங்க அருணாச்சல் பிரதேஷ்லேயும் இருக்காங்க. அவங்க உன்னோட குடும்பத்தையும் கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த 2 பேரும் ஓம்கிலாவை மிரட்டிட்டு போயிட்டாங்க. ஓம்கிலாவுக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் மூச்சு விட முடிஞ்சது. ஓம்கிலா போன்ல தன்னோட அம்மா கிட்ட பேசினா. நீ பயப்படாதம்மா, யாரும் நம்மள எதுவும் பண்ண முடியாது. நீ உன் வேலையில கவனத்தை செலுத்து. நீ உடனே இப்ப போலீஸை போய் பாரு. ஓம்கிலா போலீஸ் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணா.
போலீஸ் விஷ்ணு கிட்ட போச்சு. விஷ்ணு அண்ணன், நீங்கள் இந்த ஏரியாவில் ரொம்பவே நல்ல மனுஷன். நீங்கள் ஒருத்தனோட உயிரை எடுத்து கொலைகாரன் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை இன்ஸ்பெக்டர் சார், நான் யாரையும் கொல்லணும்னு நினைக்கவே இல்லையே. நான் அந்த பொண்ணை பயமுறுத்தணும்னு மட்டும்தான் நினச்சேன். இந்த மாதிரி பயமுறுத்துகிற வேலையெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்காதீங்க, இல்லைன்னா உங்களோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடும். அந்த பொண்ணை அவளோட வேலையை செய்ய விடுங்க. போலீஸ் போனதுக்கு அப்புறம் விஷ்ணு யோசிக்க ஆரம்பிச்சாரு. பலத்தால் வேலையே நடக்காது, நான் நல்லா மாட்டிக்குவேன். நம்ம புத்தியை வச்சு தான் ஏதாவது பண்ணணும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஓம்கிலா கிட்ட ஒரு பொண்ணு வந்தா. ஹலோ மேம், நான் ஹிந்துஸ்தான் பே கம்பெனி மூலமா வந்திருக்கேன். ப்ளீஸ் நீங்க எங்க கோட் ஸ்கேனரை போட்டுக்கிறீங்களா? அதுக்கு பண செலவாகுமே. இது ஃப்ரீ. நீங்க என்கிட்ட உங்க மொபைலை கொடுங்க, இப்பவே நான் உங்க அக்கௌண்ட்டை இதுல லிங்க் பண்ணிடுறேன். கஸ்டமர்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அதனால ஓம்கிலா யோசிச்சா, சரி நாமளும் இந்த ஸ்கேனரை போடலான்னு முடிவு பண்ணா. ஓம்கிலா தன்னோட மொபைலை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தா. அந்த பொண்ணு ஒரு ஹேக்கர். அவளை விஷ்ணு அனுப்பி வச்சிருந்தாரு. அந்த பொண்ணு ஓம்கிலாவோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எல்லா பணத்தையும் எடுத்துட்டா. இந்தாங்க, முடிஞ்சது. மறுநாள் ஓம்கிலா தன்னோட ஏடிஎம்ல இருந்து பணத்தை எடுக்கிறதுக்காக போனா. அப்பதான் அவளுக்கு தெரிஞ்சது அவளோட அக்கௌண்ட்ல ₹1 காசு கூட இல்லைன்னு. ஓம்கிலா உடனே பேங்க்குக்கு போனா. அவ தன்னோட அக்கௌண்ட்டை பத்தி அங்க விசாரிச்சா. பேங்க்ல அவகிட்ட சொன்னாங்க, அதாவது அவ ஆன்லைன் பேமெண்ட் ஏமாற்றத்துக்கு பலியாயிட்டான்னு. ஓம்கிலாவுக்கு புரிஞ்சு போச்சு, அந்த ஹிந்துஸ்தான் பேல இருந்து வந்த பொண்ணு அவளை ஏமாத்திட்டான்னு. ஓம்கிலா அந்த பொண்ணை பத்தின ரிப்போர்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல பண்ணா. ஆனா அந்த பொண்ணை பத்தி எந்த ஒரு விவரமும் கிடைக்கல. அங்க விஷ்ணு ஓம்கிலாவோட கவுண்டர்ல இருந்த பொருள் எல்லாத்தையும் திருடிட்டாரு. அதுலதான் ஓம்கிலா எல்லா பொருட்களையும் வச்சிருந்தா. இப்போ ஓம்கிலா கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணமும் கிடையாது, அப்புறம் பொருளும் கிடையாது. அவ அழுதுகிட்டே நாரியனை பாக்கிறதுக்கு போனா. நான் ஏமாந்துட்டேன் நாரியன். என்னாச்சு ஓம்கிலா, நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? ஓம்கிலா நாரியன் கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னா. எனக்கு உன்னால 10,000 ரூபாய் ஹெல்ப் பண்ண முடியுமா? நாரியன் 2 நாளைக்கு முன்னாடி தான் கிராமத்தை விட்டு வந்திருந்தான். என்னை மன்னிச்சிடு ஓம்கிலா, நான் முந்தா நேற்று தான் என் தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சிட்டு கிராமத்துல இருந்து வந்தேன். எல்லா பணத்தையும் கல்யாணத்துல செலவாக்கிட்டேன். ஓம்கிலா பீச்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தா. அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த நாய் மோத்தி வந்தது. அதுக்கு தான் ஓம்கிலா மோமோஸ் கொடுப்பா. இன்னைக்கு உன்கிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். மோத்தி உடனே ஒரு கடவுளா மாறினா. நான் சமுத்திர தேவன் வருணன். இந்த நாயோட உருவத்துல இந்த பீச்சில் சுத்திக்கிட்டு ஜனங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எனக்கு எதுக்கு தரிசனம் கொடுத்தீங்க? நான் என்னைக்கும் பூஜை கூட பண்ணது கிடையாது. கடவுள் எப்பவும் ஒரு பிராணியோட ரூபத்துல வந்து தான் ஜனங்களுக்கு பரீட்சை வைப்பாரு. வருணதேவன் ஓங்கிலா கிட்ட சில விதைகளை கொடுத்தாரு. இந்த விதைகளை கடற்கரை ஓரமா புதைச்சி வச்சுடு. அதுல இருந்து வர செடியில இருந்து உனக்கு மோமோஸ் கிடைக்கும். அந்த மோமோஸை உன்னால மட்டும்தான் அந்த செடியிலிருந்து பறிக்க முடியும். இப்படி சொல்லிட்டு வர்ணதேவன் மறைஞ்சிட்டாரு. ஓங்கிலா அந்த விதைகளை மண்ணுல புதைச்சா. மறுநாளே செடிகள் வளர்ந்து வந்தது. அதுல மோமோஸ் வளர்ந்திருந்தது. ஓம்கிலா அந்த மோமோஸை பறிச்சு ஒரு கூடையில வச்சா. அப்புறம் மோமோஸை விற்க ஆரம்பிச்சா. அந்த மோமோஸ்ல அதே சுவை இருந்தது. அதுல ஓம்கிலா தன்னோட கையால செஞ்ச மோமோஸோட சுவை இருக்கும். விஷ்ணுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும், அதாவது ஓம்கிலா மண்ணுல மோமோஸ் செடி வளர்த்திருக்கான்னு, அவரு ராத்திரியில மோமோஸை பறிக்கிறதுக்காக போனாரு. விஷ்ணு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாரு. ஆனா ஒரு மோமோஸை கூட பறிக்க முடியல. அப்புறம் அந்த செடியையும் பிடுங்க முடியல. விஷ்ணு மார்க்கெட்டுக்கு போய் விஷப்பூச்சி மருந்தை வாங்கிட்டு வந்தாரு. அது பயிர்களை அழிக்கக்கூடியது. அவரு அந்த மோமோஸ் செடியில பூச்சி மருந்தை தெளிச்சாரு. இனிமேதான் ஆட்டம் ஆரம்பிக்குது. அப்பதான் வேகமா ஒரு அலை வந்தது. அது செடியில இருந்த பூச்சி மருந்து எல்லாத்தையும் சுத்தமாக்கிடுச்சு. விஷ்ணு ஒரு வண்டியில நிறைய மரக்கட்டைகளை அள்ளிக்கிட்டு வந்தாரு. அவர் அந்த மரக்கட்டைகளை மோமோஸ் செடி மேல போட்டுட்டாரு. அப்புறம் அந்த மரத்துல அவரு பெட்ரோலை ஊத்தி நெருப்பு வச்சாரு. விஷ்ணு இப்ப எல்லா காரியமும் முடிஞ்சிரும்னு நினைச்சாரு. ஆனா அப்பதான் பீச்ல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. அப்புறம் நெருப்பு அணைஞ்சிடுச்சு. இந்த மழை இந்த நேரத்துல தான் வரணுமா? அப்பதான் நாரியன் அந்த இடத்துக்கு வந்தான். நீங்க எதுக்காக சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஓம்கிலா என்கிட்ட சொல்லியிருந்தா இந்த மோமோஸ் ஒரு தெய்வம் அவளுக்கு கொடுத்த வரமா. யாராலையும் இதை எதுவுமே பண்ண முடியாது. நான் ஒரு நாத்திகன். எனக்கு இந்த தெய்வத்தை பத்தியும் வரத்தை பத்தியும் எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. நான் என்னோட வாழ்க்கையில எல்லாத்தையும் என்னோட கடின உழைப்பை வச்சு தான் சம்பாதிச்சேன். ஓம்கிலாவோட இந்த மோமோஸை நான் உன் கண்ணு முன்னாடியே அழிச்சு காட்டுறேன், நீயே அதை பாரு. அப்பதான் ஓம்கிலா அங்க வந்தா. விஷ்ணு அங்கர், என்னோட மோமோஸ் செடிக்கு எந்த பாதிப்பையும் உருவாக்காதீங்க.
அப்புறம் நான் மறுபடியும் போலீஸை போய் பார்த்து அவங்க கிட்ட உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஒருவேளை இவ அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனானா என்னோட இமேஜே அழிஞ்சு போயிடுமே. இப்போ நம்ம இங்கேருந்து ஒதுங்கி போகிறது தான் நமக்கு நல்லதாக இருக்கும். நீ தப்பா நினைக்கிற ஓம்கிலா, நான் இந்த மோமோஸை பார்த்துட்டு போலான்னு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். அது உனக்கு பிடிக்கலன்னா நான் இப்பவே இந்த இடத்த விட்டு போயிடுறேன். நரீன், நீ ஏன் கூட வா. விஷ்ணு நாரியனை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனாரு. நரீன், நீ எனக்கு ஒரு வேலை பண்ணணும். என்ன வேலை முதலாளி? நீ உன்னோட கிராமத்துக்கு போ. எப்படியாவது ஓம்கிலாவோட அம்மாவுக்கும் அவனோட தம்பிங்களுக்கும் ஜுரம் வர வச்சுடு. ஒருவேளை அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஓம்கிலா அவங்கள பார்த்துக்கிறதுக்காகவே இந்த இடத்த விட்டு அவங்க ஊருக்கு போயிடுவாள்ல. அப்புறம் ஒரு வழியா ஓம்கிலா என்னோட வழியில இருந்தும் நகர்ந்து போயிடுவா. நீ இந்த வேலையை செஞ்சனா நான் உனக்கு 15,000 ரூபா பணம் தருவேன். ஆனா நீ இந்த வேலையை செய்யலன்னா உன்னை நான் வேலையை விட்டு ஒரடியா தூக்கிடுவேன். நாரியனுக்கு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி அவனால தூங்க முடியல. அட கடவுளே, நான் என்ன பண்றது? என்னால வேலையை விட்டு போக முடியாது. என்னோட மனைவியும் குழந்தையும் பசியாலேயே செத்துருவாங்க. என் முதலாளி சொன்ன வேலையை முடிக்கிறத தவிர என்கிட்ட வேற எந்த வழியும் இல்லை. இதுக்கு மேல என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். நான் இந்த பாவத்தை எனக்காக ஒன்றும் செய்யலையே. ஒரு கட்டாயத்தால தான் இது எல்லாத்தையும் செய்ய வேண்டியிருக்கு. கடவுளே, என்னை மன்னிச்சிடுங்க. அவன் கிராமத்துக்கு போனான். அப்புறம் ஓம்கிலா வீட்டுக்கு ஸ்வீட் கொண்டு போனான். ஓம்கிலாவோட அம்மா நாரியனுக்கு சித்தி. சித்தி, நான் புதுசா ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கியிருக்கேன். அதுக்காக தான் ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன். ஓம்கிலாவோட அம்மா நாரியனை ரொம்பவே நம்புவாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம்ப்பா. அது சரி, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? அது சரி, ஓம்கிலா எப்படி இருக்கா? வீட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஓம்கிலாவோட வியாபாரமும் சூப்பரா போகுது. உங்களோட பொண்ணு ரொம்ப கடின உழைப்பாளி. இப்படி ஒரு பொண்ணு அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கிடைப்பா. கொஞ்ச நேரம் பேசிட்டு நாரியன் அந்த இடத்த விட்டு போயிட்டான். ஓம்கிலாவோட அம்மா அப்புறம் அவளோட தம்பிங்க எல்லாரும் ஸ்வீட் சாப்பிட்டாங்க. அவங்க 4 பேருக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அவங்களோட உடல்நல ரொம்பவே மோசமாயிடுச்சு. ஓம்கிலா தன்னோட குடும்பத்தை பாத்துக்கிறதுக்காக திரும்பி வீட்டுக்கு வர வேண்டியதாயிடுச்சு. இனிமே எனக்கு எந்த பயமும் இல்லை. இந்த செடிகளை புடுங்க தானே முடியாது, ஆனா இதை என்னால் அழிக்க முடியும்ல. விஷ்ணு ஒரு ரோலரை எடுத்துட்டு வந்தாரு. அவர் அந்த செடி மேல ரோலரை ஏத்தினாரு. ஆனா அப்ப கூட அந்த செடிங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. ரோலர் மேலே ஏத்திட்ட உடனே செடிங்க மறுபடியும் அதே மாதிரி நின்னுச்சு. விஷ்ணு கோவத்துல பைத்தியம் ஆயிட்டாரு. அவருக்கு முன்னாடி அதே நாய் மோதி நின்றுட்டு இருந்தது. விஷ்ணு தன்னோட கோவத்தை அந்த நாய் மேல காட்ட நினைச்சாரு. இன்னைக்கு நான் இந்த நாயை சும்மாவே விட மாட்டேன். விஷ்ணு ரோலரை அந்த நாய் மேல ஏத்துறதுக்கு தான் இருந்தாரு. அப்பதான் நாய் வருண தேவனா மாறிடுச்சு. அப்புறம் அந்த வருண தேவன் விஷ்ணுவை ரோலரோட தூக்கி சமுத்திரத்தோட மத்தியில வீசினாரு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எனக்கு நீச்சல் அடிக்க வராது, என்னை காப்பாத்துங்க. வருணதேவன் அவர்கிட்ட போய் சொன்னாரு, நான் உன்னை காப்பாத்துறேன். ஆனா நீ முதல்ல எனக்கு வாக்கு கொடு. ஓம்கிலாவோட வேலையில நீ எந்த ஒரு தொந்தரவும் பண்ணக்கூடாது. நான் வாக்கு கொடுக்கறேன். ஓம்கிலாவோட வியாபாரத்துல என்னால எந்த ஒரு தொந்தரவும் வராது. அவளோட பணத்தை திரும்பவும் கொடுத்துடுறேன். அவளோட கவுண்டரையும் கொடுத்துடுறேன். அப்போதான் வருணதேவன் விஷ்ணுவை தூக்கி கடற்கரை கிட்ட வீசினாரு. அப்புறம் அவர் அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. அவர் ஓம்கிலாவோட வீட்டுக்கு வந்தாரு. அப்புறம் ஓம்கிலாவோட குடும்பத்தையும் சரி பண்ணாரு. ஓம்கிலா நகரத்துக்கு திரும்பி வந்தா. அப்புறம் அவளோட வியாபாரத்தை பழையபடி நடத்தினா. பீக்கு ஒரு சின்ன குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த குடும்பத்துல அவரோட மனைவி மது அப்புறம் பொண்ணு மீரா இருக்கா. நாளுக்கு நாளா உங்களோட வருமானமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நீங்க இந்த சாட் வியாபாரத்தை விட்டுட்டு வேற ஏதாவது வேலையை பார்க்கணுங்க. நம்ம வயிற்றுக்காகனாச்சும் நீங்க உழைச்சாகணும்ல. உனக்கே நல்லா தெரியும், ரொம்ப நாளா நான் இந்த சாட் கடை வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கடை இப்போ நடக்கலைன்னா அதுக்காக இந்த கடையை நான் எப்படி மூடிட முடியும்? இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்புறம் மக்களும் என்னுடைய கடைக்கு சாட் சாப்பிட கண்டிப்பா வருவாங்க. ஆமா ஆமா, எப்போ உங்க கடைக்கு பக்கத்திலேயே அந்த ரமணியும் சாட் கடை போட்டானோ அவன் கடைக்கு தான் மக்களும் கூட்டமா போய் சாப்பிடுறாங்க. ஆனாலும் நான் என்ன பண்ண முடியும்? நான் நல்ல பொருளை வச்சு தான் சுவையான சாட் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஏதாவது பண்ணுங்க. வீட்டுக்கும் காசு ஏதாவது கொண்டு வாங்க. இல்லைன்னா நான் மீராவை கூட்டிக்கிட்டு நான் என் அப்பா வீட்டுக்கே போயிடுவேன். எனக்கு இங்க பட்னி கிடந்து சாக முடியாது. அப்படியெல்லாம் பேசாதம்மா. நான் நிச்சயமா இன்னைக்கு பணத்தோட வரேன். பீக்கு தன்னோட பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. தன்னோட கடைக்கு போனாரு. போற வழியில அவரு காய்கறி கடையில நின்னாரு. அண்ணா, எனக்கு 2 கிலோ உருளைக்கிழங்கு 2 கிலோ வெங்காயம் கொடுங்க. பார்த்து நல்லா போடுங்க. அட ஆமாப்பா, நீ சாட் கடை வச்சிருக்கல?
எதுக்காக நீ நல்ல நல்ல வெங்காயம் உருளைக்கிழங்கெல்லாம் வாங்குற? நீ கெட்டு போன வெங்காயம் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் அதை உனக்கு குறைவான விலையில கொடுக்குறேன்பா, யோசிக்க. இல்ல இந்த சாட் கடை தான் என்னுடைய வயிற்றுக்கு சோறு போடுது. இதுல நான் மோசடி பண்ணக்கூடாது. நீங்க எனக்கு நல்ல வெங்காயம் நல்ல உருளைக்கிழங்கா கொடுங்க. சரிப்பா. அப்பதான் அங்க ரமணியும் வந்தான். எனக்கு 3 கிலோ வெங்காயம் 3 கிலோ உருளைக்கிழங்கு கொடுங்க. நல்லதா வேணுமா? இல்ல கம்மி விலையில கொடுங்க. இது என்ன நானா சாப்பிட போறேன்? என்னப்பா இப்படி சொல்ற? உனக்கு வர்ற கஸ்டமர்ஸ் இதை தானே சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்லப்பா. இதுல நல்லது எது கெட்டது எதுன்னு பார்க்க முடியுமா? இதெல்லாம் எனக்கு நீ கத்து கொடுக்காத, சரியா? நான் என்ன பாத்துக்கிறேன். நீ உன் கடையில நல்ல உருளைக்கிழங்கு நல்ல வெங்காயத்தை சேர்த்து சாட் பண்ணு. அத நீயே சாப்பிடு. அதுவும் இல்லாம உன் கடைக்கு யாரு வராங்க? பீஹுவோட முகம் ரொம்ப சின்னதாயிடுச்சு. அவர் அந்த இடத்துல இருந்து போயிட்டாரு. பீஹுவோட கடைக்கு பக்கத்துல தான் ரமணிக் தன்னோட சாட் கடையை போட்டிருந்தான். ரமணிக் அவனோட சாட் கடையை திறந்ததுமே அங்க கஸ்டமர்ஸ் கூட்டம் அதிகமாயிடும். அப்புறம் பீஹுவோட கடைக்கு யாருமே வரதில்ல. வாங்க வாங்க, சுவையான சாட் சாப்பிடுங்க. உருளைக்கிழங்கு சாட்டு, சமோசா சாட்டு, பாப்படி சாட்டு, தஹி சாட்டு. பீக்கு சத்தம் போட்டு கஸ்டமரை கூப்பிட்டாரு. இருந்தாலும் அவரோட கடைக்கு யாருமே சாட் சாப்பிட வரல. ஆனா அதுவே ரமணிக்கோட கடையில மக்கள் கூட்டம் அலமோதும். முதல்ல எனக்கு கொடுங்க. அதான் இல்ல, நான் தான் முதல்ல வந்தேன். எனக்கு கொடுங்க. எல்லாருக்கும் கொடுக்கறேன். எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? தன்னோட கடையோட நிலைமைய பார்த்து பீக்குக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இவ்வளோ முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் கூட ஜனங்க இந்த பக்கம் வரமாட்டேங்கிறாங்களே. கடவுளே, நீதான்ப்பா ஏதாவது ஒரு வழி காட்டணும். பீக்கு ராத்திரி ரொம்ப நேரம் வரைக்கும் கடையில நின்றுட்டு இருந்தாரு. இன்னைக்கும் அவர் கடையில வியாபாரம் எதுவும் நடக்கல. அவர் ரொம்ப சோகத்தோட வீட்டுக்கு போனாரு. இன்னைக்கு வியாபாரம் நடக்கல போல இருக்கு. ஆமா, இன்னைக்கும் கூட்டம் ரமணியோட கடையில தான் அதிகமா இருந்தது. நீங்க உங்களோட சாட் கடையை உடனே மூடி ஆகணும். இப்போ வீட்ல மளிகை பொருட்களும் இல்ல. இதே நிலைமை நீடிச்சதுன்னா நாம பட்னி கடந்துதான் சாகணும். நீ எதுக்கும் கவலைப்படாத, நிச்சயமா ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். இதே விஷயத்த தான் 6 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் எதுவும் மாறல. நீங்க மட்டும் பணம் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்கல, நான் மீராவை கூட்டிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். ஆனா எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுமா. வீட்ல ஒரு படி அரிசி தான் இருக்கு. நாளைக்குள்ள பணம் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா நல்லது. நீங்க மட்டும் இந்த வீட்ல தனியா இருங்க. என் பொண்ணு பட்னி கடந்து கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. எங்க அப்பா நிச்சயமா எங்க 2 பேருக்கும் சாப்பாடு போடுவாரு. சரி. ஒரு பக்கம் பீக்குவோட கடையில வியாபாரம் நடக்கலன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்துல இருந்தாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் மனைவி, அவருக்கு கஷ்டங்கள் இன்னும் அதிகமாகிக்கிட்டே போச்சு. மறுநாள் காலையில எப்பவும் போல பீக்கு சாட் ரெடி பண்ணாரு. அப்புறம் தன்னோட கடைக்கு அவர் போனாரு. போற வழியில காய்கறிக்காரர் அவருக்கு குரல் கொடுத்தாரு. என்னப்பா, இன்னைக்கு உருளைக்கிழங்கு வெங்காயம் எதுவும் வேண்டாமா? இல்லண்ணே, நேத்து வாங்கினது மீதி அப்படியே இருக்கு. அப்ப சரி. பீக்கு தன்னோட கடைக்கு போனாரு. அப்புறம் தினமும் போல அன்னைக்கு கடையை திறந்தாரு. பக்கத்துல ரமணிக்கும் அவனோட கடையை திறந்தான். ரமணிக்கோட கடையில நிறைய கூட்டம் வந்தது. வாங்க வாங்க, சுவையான சாட் சாப்பிடுங்க. உருளைக்கிழங்கு சாட்டு, சமோசா சாட்டு, பாப்படி சாட்டு, தஹி சாட்டு. அவர் அவ்வளவு சத்தம் போட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. எந்த ஒரு கஸ்டமரும் அவரோட கடைக்கு வரவே இல்ல. அவருக்கு கவலையாயிடுச்சு. அவரோட கண்ணுல இருந்து கண்ணீர் சொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இன்னைக்கு மட்டும் என் வீட்டுக்கு பணத்தை கொண்டு போலன்னா வீட்டுல யாருக்குமே சாப்பாடு இருக்காது. அப்புறம் மது மீராவை கூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா. என்ன பண்றதுன்னு எதுவுமே புரியலையே. அந்த சமயம்தான் பீக்குவோட கடைக்கு ஒரு வயசான அம்மா வந்தாங்க. என்னப்பா ஆச்சு கண்ணா, நீ எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க? என்னன்னு சொல்றதுமா, நிலைமையே ரொம்ப மோசமா இருக்கு. எல்லாமே நல்லபடியா செஞ்சோம், எதுவுமே சரியா இல்லம்மா. நான் நல்ல பொருட்களை தான் பயன்படுத்துறேன். ஆனாலும் மக்கள் அந்த ரமணியோட கடையில தான் சாட் சாப்பிடுறாங்க. இப்போ என் குடும்பமே பசியில அவஸ்தைப்படுற நிலைமை வந்துடுச்சுமா. நீ கவலைப்படாதப்பா. இந்தப்பா, இது மாய மசாலா. இத நீ உன்னோட சாட்ல சேர்த்தன்னு வச்சுக்க. கஸ்டமர்ஸ் அவங்களா இங்க வருவாங்க. அப்புறம் உன்னோட கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சிடும்பா. பீக்கு அந்த வயசான அம்மா கிட்ட அந்த மாய மசாலாவை வாங்கின உடனே அந்த வயசான அம்மா மறைஞ்சிட்டாங்க. அட, இவங்க எங்க போனாங்க? அம்மா,
அம்மா வீக்கு அந்த வயசான அம்மாவை தேடிக்கிட்டே இருந்தாரு. ஆனா அவங்க எங்கேயோ மறைஞ்சிட்டாங்க. அந்த அம்மா யாரு? அப்புறம் திடீர்னு எங்க மறைஞ்சு போயிட்டாங்க? இந்த மசாலா உண்மையிலேயே மாய மசாலாவா? வீக்கு மசாலா டப்பாவை ஓபன் பண்ணாரு. அப்புறம் கொஞ்சமா மாய மசாலாவை அந்த உருளைக்கிழங்குல சேர்த்தாரு. அவர் இப்படி செஞ்ச உடனே மக்கள் கூட்டம் எல்லாருமே அவரோட கடை பக்கமா ஈர்த்து வந்தாங்க. எனக்கு ஒரு தயிர் சாட் வேணும். எனக்கு ஆலு சாட், எனக்கு காரமான பாப்படி சாட். இப்பவே கொடுக்கறேன். வீக்கு கஸ்டமர்ஸ்க்கு சாட் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. கஸ்டமர்ஸ் அதிகமாகிக்கிட்டே போனாங்க. அவர் ஒருத்தருக்கு சாட் கொடுத்தா அடுத்த ஆளு வந்துடுவாங்க. இன்னைக்கு முதல் தடவையா வீக்கு கிட்ட அவ்வளோ பணம் இருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே அவர் கொண்டு வந்த சாட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அங்க ரமணிக்கோட கடையில ஒரு கஸ்டமர்ஸ் கூட இல்ல. ரமணிக்கு ரொம்ப கோவத்தோட வீக்குவை பார்த்தான். வீக்கு தன்னோட கடையை மூடிட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. இங்க பாத்தியாமா இன்னைக்கான வருமானம்? இவ்வளவு பணமா? அப்புறம் என் செல்லக்குட்டி இந்தா உனக்கு சாக்லேட். அம்மா பாருங்க, அப்பா சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னோட செல்லமான அப்பா. இவ்வளவு பணம் எப்படி உங்களுக்கு வந்தது? நம்ம கடையில சம்பாரிச்ச பணம் தான். வீக்கு மது கிட்ட மாய மசாலா கதையை பத்தி சொன்னாரு. வா, இது உண்மையிலேயே நல்ல விஷயங்க. எடை இப்ப நம்மளுக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு. இனிமே வெறும் கையோட திரும்பி வர அவசியம் ஏற்படாது. ஆனா அந்த மாய மசாலா முடிஞ்சு போச்சுன்னா? அதுக்கும் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. வீக்கு ஒரு மசாலா மூட்டையை கொண்டு வந்தாரு. அப்புறம் அந்த மாய மசாலாவை அந்த மூட்டையில கொட்டினாரு. அப்புறம் அந்த மொத்த மூட்டையும் மின்ன ஆரம்பிச்சது. அடேங்கப்பா. இப்ப இந்த மசாலா எல்லாமே மாய மசாலா. இது போல எப்பவும் நாம மாய மசாலாவை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் தினமும் இவ்வளவு பணம் சம்பாதிப்போமா? மறுநாள் வீக்கு ரொம்ப சந்தோஷமா அவரோட கடையை திறந்தாரு. ஏன்னா கடையை திறந்ததுமே கஸ்டமரோட கூட்டம் வந்துடுச்சு. வீக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. கொஞ்ச நாள்ல ரமணிக் தன்னோட கடையை அங்கிருந்து எடுத்துட்டான். இப்ப அந்த ஏரியாவில் வீக்குவோட சாட் கடை மட்டும்தான் இருந்தது. அங்க எப்பவுமே கஸ்டமர்ஸ் கூட்டமா வந்து நின்னுட்டு இருப்பாங்க. இது அந்த சாட் மசாலாவோட அற்புதங்கள்.